வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க வாஸ்து பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். மனநல பாதிக்கப்பட்ட ஒரு திருமண வயது இருக்கக்கூடிய ஒரு பையன், நல்லா படிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் மனநல பாதிக்கப்படுது. அவங்க வீட்டில் சூசைட் பண்ணிக்கிறாப்புல. இது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது வாஸ்துல அடிப்படையாக 6 விஷயங்கள் நம்ம மெயினாக பார்க்கணும். அதாவது ஒரு இடம் நம்ம வீடு கட்ட போகிறதுக்காக சூஸ் பண்ணுற இடமே சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வீட்டை சுற்றி காலி இடம் விடணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது வடக்கு கிழக்கு அதிகமான காலி இடம், தெற்கு மேற்கு கம்மியான காலி இடம். இது 2வது கான்செப்ட். 3வது நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த சதுரம் செவ்வகமாக அது இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி சதுரம் செவ்வகம் மாதிரி தான் கட்டணும். அதில் அப்படி கட்டும் பொழுது ஒரு வீட்டுக்கு வாயில் படின்னு ஒன்று வைக்கணும் இல்லையா? அது உச்சஸ்தானத்தில் வச்சா அது சிறப்பான வீடு. அப்படின்னும் போது அந்த உச்சஸ்தானம்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கிழக்கு பார்த்த வீடு கட்டுறீங்க அப்படின்னும் பொழுது, அதாவது அந்த வீட்டு நம்ம பில்டிங் கட்டுற நீளத்தை வடக்கு தெற்கு இருக்கக்கூடிய அந்த அளவை பாதியாக பிரித்து அது சென்டர் பாயிண்ட்லேருந்து வடக்கு ஒட்டி வர வரைக்கும் அது உச்சப்பகுதி. நீங்கள் எங்கே வேணாலும் வாயில் படி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு மேற்கு இருக்கக்கூடிய அளவை பாதியாக பிரித்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கிழக்கு ஒட்டி வர வரைக்கும் உச்சப்பகுதி. நீங்கள் எங்கே வேணாலும் அங்கே வாயில் படி வைக்கலாம். உச்ச வாசல், ஒரு வீட்டுக்கு உச்ச வாசல்னா இப்படி தான் வைக்கணும். 4வது வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம். ஜென்ரலாகவே ஒரு வீடு வடக்கு பக்கம் அந்த காலி மனை ஜென்ரலாகவே காலி மனை வடகிழக்கில் பள்ளமாக இருந்து தென்மேற்கில் உயரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அது ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கும் அந்த இடத்துல வீடு கட்டி வாழக்கூடியவர்களுக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு சமமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம அந்த பூமி பூஜை போடும்பொழுது வடகிழக்கு பகுதியில் மொத்த இடத்துக்கு வடகிழக்கு பகுதியில் ஒரு பள்ளம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அங்கே பக்கத்தில் போடாமல் அப்படியே களைச்சி விட்டு மட்டம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல பூமி பூஜை போட்டிங்கன்னா வடகிழக்கு பக்கம் நம்ம செயற்கையாக ஒரு பள்ளம் பண்ணுறோம். ஏன்னா இருக்கக்கூடிய லெவலாக இருக்கக்கூடிய இடத்துல அப்போ அது வடகிழக்கு பள்ளம். அதனால தான் பூமி பூஜை போடும் பொழுது அந்த காலி மனையை லெவல் பண்ணிவிட்டு வடகிழக்கு பகுதியில் பள்ளம் பண்ணி மொத்த இடத்துக்கு வடகிழக்கு பகுதியில் பூமி பூஜை போடுங்கன்னு சொல்கிறோம். என்ன பள்ளம் வடகிழக்கில் முதல்ல இருந்தால் அது அந்த அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அந்த கட்டிட வேலை சிறப்பாக நடந்துக்கின்னு போகும். தென்மேற்கில் உயரம். இப்போ ஒரு காலி இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையாக வடகிழக்கில் ஒரு பொதுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பு, இல்லை நம்ம நிலத்தில் கிணறு இருக்குது வடகிழக்கு பகுதியில் அப்படின்னும் போது அது சிறப்பான அமைப்பு. இப்போ தென்மேற்கில் உயரம் இருக்கணும் அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தென்மேற்கில் ஒரு சின்னதாக ஒரு குன்று மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு பெரிய பாறை இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு மலை அமைப்பு. இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அது. இல்லை சார் நாங்கள் ஒரு லேஅவுட்டில் வாங்கியிருக்கிறோம், தென்மேற்கில் உயரம் இல்லை அப்படின்னா நாம் முதல்ல வீடு கட்டுற அந்த ஃப்ளாட்டை லெவல் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு லோடு மணல் வாங்கி அந்த தென்மேற்கு பகுதியில் கொட்டிடுங்க. அது தென்மேற்கு பகுதி நம்ம வெயிட்டாகவும் உயரமாகவும் ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் வடகிழக்கில் பள்ளம் பண்ணலாம். இது ஒரு சிறப்பான அமைப்பு. நம்மளாக தான் உருவாக்கணும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா லேஅவுட்டில் தானே இடம் வாங்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி நம்ம செயற்கையாக உண்டு பண்ணோம்னா அது நமக்கு வந்து நன்மை கொடுக்கும். அந்த இடம் வந்து ஒரு பெரிய கட்டிடம் இருக்குது தென்மேற்குனா ஓகே, ஒரு பெரிய மரம் இருக்குது தென்மேற்குனா ஓகே. ஸோ இது வந்து ஒரு தென்மேற்கு உயரம், அந்த வெயிட், அந்த கான்செப்டில் இந்த இது வந்துடும். அடுத்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த 6 அடிப்படையில் மாடிப்படின்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது சம்மந்தமாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடிப்படி அமைப்பு வந்து எங்கே கட்டணும், எங்கே கட்டக்கூடாதுன்றதுல வந்து மக்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 20க்கு 50 இடம் தான் வாங்குறாங்க. 20க்கு 50, 20க்கு 40 இப்படி தான் இருக்குது. இதில் எப்படி நீங்கள் வந்து 4 பக்கம் காலி இடம் விட்டு வீடு கட்ட முடியும்? ஓகே, அந்த பிளாட் வாங்குறவங்க அது அவங்களுடைய பாடு. இப்போ இந்த மாடிப்படின்ற அமைப்பு வந்து வரவே கூடாத இடம்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதியில் உள்மூலையிலும் சரி, வெளிமூலையிலும் சரி வரவே கூடாது. அப்போ வேற எங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் உச்சப்பகுதின்னு சொன்னோமோ அங்கெல்லாம் மாடிப்படி வரக்கூடாது. அப்போ எங்கே வரணும்? அப்போ வடக்கு பக்கம் நீங்கள் மாடிப்படி போட போகிறீங்க அப்படின்னா, வடமேற்கு வடக்கு பகுதியில் கட் பண்ணி போகிற மாதிரி மாடிப்படி போடணும். தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் கட் பண்ணி போகிற மாதிரி மாடிப்படி, தென்மேற்கு பகுதியில் தெற்கு பக்கம் கட் பண்ணி போகிற மாதிரி மாடிப்படி. ஸோ இன்னும் மேற்கு பகுதியில் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி தான் மாடிப்படி போடணும். அது சிசர் படின்னு சொல்லுவாங்க, அப்படி தான் போடணும். ஸோ இதுதான் அந்த மாடிப்படி போடுற அமைப்பு. இல்லை சார், நான் வந்து வீட்டுக்கு வெளியில் மாடிப்படி போடல, வீட்டுக்கு உள்ளறவே நான் மாடிப்படி போட்டுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அது தெற்கு பகுதி, மேற்கு பகுதி, மத்திய பகுதியாக பார்த்து நீங்கள் தென்மேற்கு சார்ந்து நீங்கள் எங்கே வேணாலும் வீட்டுக்குள்ளார மாடிப்படி போட்டுக்குங்க. நான் மாடிப்படி கீழே ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டுக்கு உள்ளர போடுற மாடிப்படியில் மட்டும் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டோரேஜ் ரூமாக இருக்கலாம், இல்லை ஒரு பாத்ரூம் டாய்லெட்டாக இருக்கலாம், இல்லை பசங்க உட்காந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஏரியா நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியில் வந்து மாடிப்படிக்கு கீழே நீங்கள் சப்போர்ட் இல்லாமல், பில்லர் சப்போர்ட் இல்லாமல், இல்லை காம்பவுண்ட் வந்து அது மேலே ரெஸ்ட் பண்ணாமல் தொங்கு படியாக தான் இருக்கணும், ஓப்பன் படியாக தான் இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் போடுறது. 6வதாக பார்த்தோம்னா அது தெருக்குத்து, தெரு பார்வை, தெரு தாக்கம், அது அந்த 6வது விதியில் அடங்கும். சரி, ஓகே. இந்த அமைப்பில் இந்த 5வது விதியான மாடிப்படி அமைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு வீட்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த வீட்டோட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து கிழக்கு பார்த்த வீடு. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து உச்சப்பகுதியில் தான் வச்சுருக்குறாங்க. நல்ல என்ட்ரன்ஸ் இது. இந்த தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு பக்கம் ஒரு 6 அடி ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி சின்னதாக பிட்டாக ஒரு சுவர் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம இன்றைக்கி முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம். 2வது, இந்த மாடிப்படியில் அந்த வீட்டுக்கு வடக்கு பக்கம் வடகிழக்கில் ஆரம்பித்து வடமேற்கு பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் படியாக போட்டிருக்காங்க. இது 2ம் வந்து அந்த வீட்டில் என்ன பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவினுடைய முக்கியமான காரணம். நம்ம வந்து வடகிழக்கு பகுதி முகப்பகுதி, தலைப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம். தென்கிழக்கு பகுதி கழுத்திலிருந்து மேல் வயிறு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென்மேற்கு பகுதி மேல் வயிறிலிருந்து நம்ம தொடை வரைக்கும் சொல்கிறோம். வடமேற்கு பகுதி தொடையிலிருந்து கால் பாதம் வரைக்கும். அந்த அமைப்பில் பார்க்கும்போது வடக்கு பகுதி பெண்கள் சம்பந்தப்பட்டது, கிழக்கு பகுதி ஆண்கள் சம்பந்தப்பட்டது, தெற்கு பகுதி பெண்கள் சம்பந்தப்பட்டது, மேற்கு பகுதி ஆண்கள் சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த வகையில் இப்போ அந்த வீட்டில் அந்த படத்தை பாருங்களேன். தென்கிழக்கு பகுதியில் அந்த கிழக்கு பக்கம் ஒரு கட்டை சுவர் போட்டிருக்காங்க. அது முதல்ல அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, மாடிப்படி ஏறத்துக்காக அந்த பக்கம் படி போட்டிருந்தாங்க. அது என்ன காரணத்தினாலே அந்த வீடு வந்து ரொம்ப நாள் கட்டாமல் அப்படியே நின்று இருந்தது. ஒரு பக்கம் ஏறத்துக்கு மட்டும் மாடிப்படி போட்டாங்க. அதுக்கப்புறம் வேலையே நடக்கலை, ரொம்ப நாள் நின்று இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ போட்டிருக்கிற மாடிப்படி போட்டிருக்காங்க. அந்த மாடிப்படியோட அமைப்பை பாருங்களேன். வடகிழக்கில் ஆரம்பித்து வடமேற்கு பகுதியில் போய் முடியும். இப்போ
இந்த தென்கிழக்கு கிழக்கு பகுதி நம்ம உடம்புல பார்க்கும் பொழுது கழுத்து பகுதி. தென்கிழக்கு கிழக்கு கழுத்து. அப்போ கழுத்துக்கு கீழே இருந்து அந்த மேல் வயிறு வரைக்கும் தென்கிழக்கு தெற்கு பகுதி. இப்போ வடமேற்கு பகுதி என்பது அந்த நவகிரக கோள்கள் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே மனம் சம்பந்தப்பட்ட பகுதி, அது சந்திரனுடைய பகுதி. இந்த மாடிப்படி நான் கட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். அப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கார்னரில் போய் வடமேற்கு பகுதியில் மேலே வந்து லேண்டிங் வராது. நீங்கள் மேற்கு ஏறி மறுபடியும் தெற்கையோ வடக்கையோ திரும்பி மறுபடியும் கிழக்கு பக்கம் வருவீங்க. அப்போ வீட்டோட பாதி பகுதியில் தான் லேண்டிங் ஆரம்பிக்கும். அது உச்ச பகுதியில் போய் நம்மளை நிப்பாட்டும். ஆனால் இப்போ போட்டிருக்கிற அந்த ஸ்டேட் படி பார்த்தீங்கன்னா நேராக போய் கடைசியாக அந்த வடமேற்கு பகுதியில் அந்த மனம் என்று சொல்லப்பட்ட பகுதியில் போய் நிற்குது. அப்போ மனம் கெட்டு போனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கெட்டு போய் தான் இருக்கும். மனம் கெட்டு போச்சுனால அவன் மனம் போன போக்கில் போகிறான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனம் போன போக்கு என்றால் வந்து நம்முடைய அந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிற ஒரு விஷயத்தை தான் அது செய்யும். அந்த மாடிப்படி அந்த புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகணும், மனம் போன போக்கில் போகணுன்ற ஒரு அமைப்பு மனசை கெடுத்து உருவாக்கும் அந்த மாடிப்படியோட அமைப்பு போய் நிற்கிற இடம். இப்போது தென்கிழக்கு கிழக்கு பகுதி வந்து கழுத்து பகுதின்னு சொல்கிறோம். அப்போது அந்த தென்கிழக்கு கிழக்கு பகுதி கழுத்து பகுதி, கிழக்கு பகுதி ஆண்கள் சம்பந்தப்பட்ட இடம். இது முதல் குழந்தை வடகிழக்கு, 2வது குழந்தை தென்கிழக்கு, 3வது தென்மேற்கு, 4வது வடமேற்கு. அப்போ அந்த 2வது குழந்தை ஆண் குழந்தை கழுத்து பகுதி மனம் கெட்டு போச்சு, வடமேற்கில் அந்த மாடிப்படி போய் நின்னதுனால அந்த வீட்டில் பிறந்த 2வது பையன் மனம் கெட்டு போயிட்டு நல்ல படித்த பையனாகவே இருந்தாலும் மனம் கெட்டு போனதுக்கப்புறம் நாம் இனிமேல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி ஒரு கயிறு எடுத்து அவன் வந்து தூக்கு போட்டுன்னு இறந்துடுறான். ஒரு வீடு ஒரு சாதாரண இந்த மாடிப்படியும் இந்த ஒரு சின்ன ஒரு கட்டை செவரும் இந்த வேலையை பார்க்குமா அப்படின்னா அதுதான் பார்த்துருக்கு. ஸோ நீங்கள் சின்ன வீடு கட்டினாலும் சரி, பெரிய பேலஸ் கட்டினாலும் சரி, அந்த வீட்டுக்கு 4 மூலைகள் தான் இருக்கணும். நீங்கள் பேலஸ் மாதிரி இருக்கிற வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மூளை இருக்குன்னே தெரியாது. ஒரு மூலையும் கட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே உயரக்கூடாது அங்கே உயர்த்திருப்பாங்க, எங்கே உயரணுமோ அங்கே தாழ்த்தி கட்டியிருப்பாங்க. அதாவது அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோணல் மாணலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேலஸ்ன்ற ஒரு முறையில் சொல்கிறாங்க. அப்போ அங்கே வாழக்கூடிய மனிதர்கள்லாம் நல்லா தானே வாழறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு ஆறில் 2 கரை இருக்கும். இந்த கரையிலேருந்து அந்த கரை பக்கம், ஆப்போசிட்டில் கரை பக்கம் பார்த்தோம்னா அங்கே புல்வெளிகள்லாம் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம இருக்கிற இடம் பார்த்தோம்னா அது ஒரு 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 அது புல்வெளியாகவே தெரியாது. அதே நம்ம வந்து அந்த ஆப்போசிட்டில் போயிட்டு அந்த கரையில் நின்று பார்த்தோம்னா நாம் இருந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடமா தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் ரொம்ப நல்லா வாழுறாங்களே, பணம் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லலாம். அதாவது பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு பணம் தேவை, வாழ்க்கைக்கு பணம் தேவை. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதை தாண்டி உறவுகள் இருக்குது. ஸோ அந்த உறவுகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல வீட்டில் இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நீங்களே வந்து அந்த வீட்டை வந்து தப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நம்ம தெரிந்தே நம்ம உறவுகளை வந்து இழக்க போகிறோம், பிரிய போகிறோம் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட். இப்போ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சதுரம் தான் இருக்கும். அது 5 சதுரமாக இருக்கட்டும், 5 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும், இல்லை 5000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும், 50,000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும், அந்த தென்கிழக்கு கிழக்கு பகுதி எக்ஸ்டெண்ட் ஆனதுனால நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து அந்த கழுத்து பகுதி என்பது பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதே விதி தான் எல்லா வீட்டுக்கும். நீங்கள் தென்கிழக்கு தெற்கு பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மார்பு பகுதி பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான். நீங்கள் வடகிழக்கில் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, கட் பண்ணுறீங்க அப்படின்னா
நமக்கு தலைக்கு மேலே ப்ராப்ளம் இருக்கும். சரி, இந்த மாடிப்படி வடக்கு பக்கம் போட்டதுனால இவங்களுக்கு வந்து மனம் கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க. இதே நான் கிழக்கு பக்கம் தெற்கு இருந்து ஆரம்பிச்சு நேரா நான் வந்து போட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? வடகிழக்குல நீங்க நீங்க சொல்ற கான்செப்ட்ல உச்சப்பகுதியில நான் போய் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் மாடிப்படி அந்த மாரி ஸ்ட்ரெயிட் படிய போடக்கூடாதுன்னு சொல்றேன். கட் பண்ணி தான் போடணும்னு சொல்றேன். நீங்க அப்படியே நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு, நீங்க தெற்கு இருந்து ஆரம்பிச்சு, நீங்க வடகிழக்குல போய் நின்னீங்கன்னா, இப்ப அந்த 2வது குழந்தை வந்து ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்திருப்பான். ஏன்னா இந்த தென்கிழக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நான் நேரா மாடிப்படி போடுறேன் அப்படின்னும்போது, மறுபடியும் அது வந்து அந்த வடகிழக்கு மாடிப்படி ஆக்சிடென்ட்ட குடுக்கும். நீங்க எந்த வீடுனா எடுத்து பாருங்க. வடகிழக்கு மாடிப்படி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ட தான் குடுத்துருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது, இந்த ஸ்ட்ரெயிட்டா வந்து மாடிப்படி போடக்கூடாது. அதுவும் அந்த எக்ஸ்ட்ரீம் கார்னர் உச்சப்பகுதியில போய் லேண்டிங் ஆகக்கூடாது. தெற்கு பக்கம் நான் மாடிப்படி ஸ்ட்ரெயிட் படி போட்டுக்கலாமா அப்படின்னீங்கன்னா, நீங்க எங்கேருந்து ஏறுவீங்க? உச்சப்பகுதியான கீழிருந்து மேல ஸ்ட்ரெயிட்டா மேற்கு பக்கம் நோக்கி போவீங்க. அப்போ தென்மேற்கு பகுதியில போய் எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல அது நெகட்டிவ் சைடுல லேண்டிங் ஆகும். அந்த நெகட்டிவ் சைடு என்ன பண்ணும்னா, பெண்களோட உடல் ஆரோக்கியத்த வேல பார்க்கும். அதனால தெற்கு பக்கமும் ஸ்ட்ரெயிட் படி போடக்கூடாது. இல்ல நான் வந்து மேற்கு இருந்து ஏறி கிழக்கு பக்கமா மேலே ஏறி வந்துடுறேன். நீங்க சொல்ற உச்சப்பகுதியில வரேன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் கார்னருக்கு மறுபடியும் வரக்கூடாது. அங்க வந்தீங்கன்னா, மறுபடியும் அந்த பெண்களுக்கு வந்து அந்த மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமா உண்டு. அப்போ இந்த மாடிப்படி என்பது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மாடிப்படி பத்தி ஆர்கியூ பண்ணவங்கலாம் வந்து நெறைய பேர் இருக்காங்க. அவங்க வீடு எல்லாமே தவறான அமைப்புல தான் இருந்திருக்கு. அந்த மாடிப்படி தவறான அமைப்பு. அத வந்து நியாயப்படுத்தி பேசுறதுக்காக நெறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க பாதிப்போட தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து தெரிந்தே ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னும் பொழுது, நம்ம அந்த வேலைய செய்யலாமா? இப்போ ஒரு உயிர் என்பது ஒரு சாதாரண விஷயமா, ஒரு குழந்தைய பெத்து, வளர்த்து, அத ஆளாக்கி படிக்க வைக்கிறது, அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இனிமேலாவது மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன அமைப்பு தவறு, நான் ஒரு சின்ன செவுரு தானே போட்டிருக்கிறேன். இனிமேலாவது மக்கள் வந்து இதெல்லாம் செய்யாம, இது ஒரு சின்ன செவுரு தானேன்னு சொல்லிட்டு அதனுடைய வீரியம் வந்து புரியாம அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆ அது எல்லாமே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை பாதிக்கும். ஸோ பாதிப்பு இல்லாம இருக்கணும்னா, அந்த மாடிப்படி போடுறீங்க அப்படின்னும்போது தொங்கு படியா போடுங்க. தொங்கு படியா போடுங்க. ஓப்பன் படியா போடுங்க. இந்த மாடிப்படியில ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, மேல ஒரு மாடிப்படி ஜென்ரலாவே எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கார்னர்ல தான் மாடிப்படி போட்டு வீடு கட்டுறாங்க. கிழக்கு பார்த்த வீடுனா, தென்கிழக்குல உள்மூலை மாடிப்படி போட்டுர்றாங்க. போடக்கூடாது. இப்போ வடக்கு பார்த்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு பகுதியில உள்மூல மாடிப்படி. இப்போ மேற்கு பார்த்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்குல உள்மூல மாடிப்படி. நெறைய தெற்க பார்த்த வீட்டுக்கு தென்மேற்குல உள்மூல மாடிப்படி போட்டிருக்காங்க. அந்த ஒரு மூலைய கட் பண்ணி ஒரு மாடிப்படி போடும்போது, அந்த வீட்டு நம்ம சொன்ன கான்செப்ட் தான். முதல், 2வது, 3வது அந்த உடம்பு பகுதியில வந்து தலை, கழுத்து, மார்பு, தொடை, இடுப்பு, பாதம் இது எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த மாடிப்படி அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அது நம்ம உடலை வந்து பாதிக்கும். இதை தாண்டி வந்து ஹார்ட் அட்டாக்ன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த மாடிப்படி உண்டு பண்ணும். அது வடமேற்கு பகுதியில நீங்க உள்மூலையோ, இல்ல வெளியில வந்து சப்போர்ட் பண்ணியோ நீங்க மாடிப்படி போட்டீங்கன்னா, அது வந்து அந்த ஹார்ட் அட்டாக்கு என்ற ஒரு விஷயத்த உண்டு பண்ணும். ஸோ அதனால இந்த மாடிப்படி கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த எப்படி மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு வாய், 2 கண்ணு, மூக்கு, 2 காது, ஒரு தலை, 2 கை, 2 கால் இருக்குதோ, அதே மாதிரி ஒரு வீடுன்னா இப்படித்தான் ஒரு அமைப்பு இருக்கணும். இந்த மாடிப்படினா இப்படிதான் போடணும். நம்ம கை எப்படி நேராவே இருந்தா நம்ம என்ன வேலை பார்க்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி எடுத்து இப்படி வைக்கலாம் அவ்வளோதான். இதே மடக்கும்போது நெறைய வேலை பார்க்கலாம். ஸோ அந்த மாரி அது மடக்குப்படியா போட்டிங்கன்னா, நமக்கு நன்மைய குடுக்கும். ஸ்ட்ரெயிட் படியா போட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைய தான் குடுக்கும். அப்போ அந்த சின்ன எக்ஸ்டென்ஷன், இந்த ஸ்ட்ரெயிட் படி என்பது தவிர்க்கப்பட வேண்டும்.
அப்படி தவிர்த்தோம்னா நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழலாம். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.